இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா காலிஃப்ளவர் பொரியல். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க பார்க்கலாம் என்ன எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். அதில் கடுகு ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன். சரிங்களா, இதை போட்டாச்சு. இப்போது இது நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போது இதில் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, கூட பூண்டு ஒரு 10-12 பூண்டு நல்லா இடித்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் பூண்டை அதையும் போட்டுட்டேன். கருவேப்பிலை, ஓகே, அதையும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சரிங்களா, வதக்க அப்படியே இவனை நல்லா வதக்குங்க. அருமையாக வதக்கினீங்கன்னு வச்சுக்கலாம். இவன் பொன் நிறமாக ஆகணும். ஆன பிறகு அப்புறமா தான் நம்ம காலிஃப்ளவரை உள்ளே அவனை சேர்க்கணும். சரியா, இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எப்போவுமே ஒரு ரெசிபி செய்கிறோம்னா வெங்காயம் போட்டோம்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த ரெசிபியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வெங்காயத்தை வதக்கணும். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இது கூட காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுட தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துங்க. ஏன்னா அதில் பூ இதெல்லாம் இருக்கலாம். அதனால் பார்த்து க்ளீன் பண்ணி தேவைக்கேற்றாலும் பொடிசாக சேர்த்துங்க. கட் பண்ணி நம்ம இது கூட கொஞ்சம் சால்ட்டு, இப்போதைக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். சரிங்களா, மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. 1/2 ஸ்பூன் கம்மியாக கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. 1/2 ஸ்பூன் கம்மியாக போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. சிக்கன் மசாலா, சரிங்களா, அது ஒரு 1 ஸ்பூன். இது வெறும் ஜஸ்ட் மசாலா தான். இதுக்கு வந்து நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு போடுறதுல போனாலும் இல்லை, வெஜ்ஜுக்கும் போட்டுக்கலாம். அது வந்து அந்த வாசனையை கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம இதை ஆட் பண்ணுறது. இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எதுக்குன்னா அந்த வெஜிடபிள் வந்து நல்லா வெந்து வரணும். அதனால் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். ரெடி ஆகிடும். முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம அப்படியே கொத்தமல்லி அப்படியே தூணாப்பில் போட்டு ஒரு தட்டு தட்டிட்டு வரைச்சிடுவோம். அவ்வளோதான். இப்போது சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு ரிப்ளை கொடுங்க. தேங்க்யூ.